ஹலோ டீம். இன்னைக்கு எஸ்பிஐ, கோட்டக் மஹேந்திரா பேங்க், டிமார்ட் போன்ற முக்கியமான பங்குகளில் Q4 அனாலிசிஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கேஷவன் அகாடமி சேனலில் வந்துட்டு இதோட டீட்டெயில்டு அனாலிசிஸும் ஒளிபரப்பாகும். மிஸ் அவுட் பண்ணாமல் செக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பங்குகளில், நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க பங்குகளில் ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கா, இல்லை வந்துட்டு குறைஞ்சிருக்கா, இல்லை வந்துட்டு மியூட்டடாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போனா தான் நல்ல வாய்ப்புகளை மிஸ் அவுட் பண்ணாமல் நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? அதோட லிங்க்கை வந்துட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கேட்டிருக்கீங்க. நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கண்டிப்பாக கொடுக்குறேன். நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இந்த ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா Q4 பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நான் கொடுத்துருக்காங்க. இந்த ஜேபி பவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் வந்துட்டு இதில் பங்குகள் எடுக்கலாமா அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க. நம்மளும் வந்துட்டு ஹார்மோனிக் அனலைசிஸில் இந்த லெவலில் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இருந்தாலும் இந்த டைம் வந்துட்டு அவங்க ரிசல்ட்டில் ஒரு ஏமாற்றத்தை வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ப்ராஃபிட் 73% வந்துட்டு டிக்ளைன் ஆகிருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த மார்ச் 2025 குவார்ட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 155 கோடியாக அவங்க வருமானத்தை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு குறைஞ்சிருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். ஏன்னா 2023-24 அப்படிங்கிற காலாண்டில் ஜனவரி டு மார்ச் குவார்ட்டரில் வந்துட்டு 588 கோடி வந்துட்டு அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பெரிய தாக்கத்தை இந்த ஸ்டாக்கில் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட மொத்த வருமானம், அதாவது ரெவன்யூ வந்துட்டு 1863 கோடி இருந்து கரண்ட்டாக 1360 கோடியாக குறைஞ்சிருக்கு. ஸோ பயங்கரமான ஒரு டிக்ளைன். அதே சமயத்தில் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு இங்கே ரெவன்யூ குறைஞ்சிருக்கு, டோட்டல் நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இருந்தாலும் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1165 கோடியாக வந்துட்டு இப்போதைக்கு இருக்குது. ஆனால் போன டைம் 1013 கோடி தான் வந்துட்டு செலவாக இருந்திருக்கு. இது எல்லாமே வந்துட்டு இங்கே நெட் ப்ராஃபிட்டில் நமக்கு 73% இறக்கத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் டெஃபினட்டாக வந்துட்டு ஸ்டாக்கில் நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறது வரும். ஸோ இது வந்துட்டு ஒரு மேலாப்பட நம்ம பார்த்தது தான். ஸோ இதை பற்றி டீட்டெயிலான அனலைசிஸ் வந்துட்டு நம்ம கேஷவன் அகாடமி சேனலில் பார்க்கும்போது இது ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு இஷ்யூவா, இல்லை வந்துட்டு இதனால் கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்ட் வந்துட்டு இந்த ஸ்டாக்கில் வருமாங்கிறத நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஏன்னா இந்த ஸ்டாக்குகள்லாம் வந்துட்டு நம்ம பென்னி லெவலில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க பங்குகள். அடுத்ததாக ஒரு இம்பார்ட்டண்டான 2 வீலர் மேனுஃபேக்சரர் ராயல் என்ஃபீல்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஏப்ரல் சேல்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 86,559 யூனிட் வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு தரப்பில் வந்துட்டு அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட்டும் வந்துட்டு 55% வந்துட்டு டொமஸ்டிக்கில் டிஸ்பேச் ஆகிருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக்கில் மட்டுமே 76,002 யூனிட் வந்துட்டு லாஸ்ட் மந்தில் சேல் பண்ணியிருக்காங்க. இதை ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது 1% வந்துட்டு அதிகரிச்சிருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 75,038 யூனிட் வந்துட்டு சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு நல்லா தான் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எக்ஸ்போர்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா 55% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏப்ரல் குவார்ட்டரில் வந்துட்டு 10,557 யூனிட் வந்துட்டு சேல் பண்ணியிருக்காங்க. இது ராயல் என்ஃபீல்டு பொறுத்தளவுக்கு வந்துட்டு நம்ம ஒன்றும் ஆச்சரியப்படுற மாதிரி கிடையாது. ஏன்னா ரெகுலராக வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மூவ் இருக்கிறத வந்து நமக்கு கிளியராக விசிபிளாக இருக்குது. இதனால தான் ஈச்சர் மோட்டார் வந்துட்டு இந்தளவுக்கு அவங்களோட 2 வீலர் செக்மெண்ட்டில் நிலச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டாக நம்ம ஈச்சர் மோட்டாரை ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ப்ரைஸ் கொஞ்சம் வந்துட்டு ஹையராக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ நல்ல ஒரு ப்ரைஸ் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் மெம்பர்ஷிப் வீடியோவில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம பை பண்ண ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக ஓலா எலக்ட்ரிக் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டப்போகுதோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அதாவது இந்த இன்சைடர் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இல்லீகல் ஆக்டிவிட்டி. ஸோ இதை வந்துட்டு செபி ரொம்ப வன்மையாக பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி வந்துட்டு நடந்துச்சுன்னா அது ஒரு பெரிய பிளாக் மார்க் ஆகிடும் அந்த பங்குக்கு. ஆனால் இப்போ வந்துட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஓலா எலக்ட்ரிக்கில் இந்த அலகேஷன் அப்படிங்கிறது ரைஸ் ஆகிருக்கு. அதை வந்துட்டு ஓலா எலக்ட்ரிக் தரப்பில் அதை வந்துட்டு மறுத்துருக்காங்க. இல்லை அது மாதிரியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. செபி எங்கள் கம்பெனியில் வந்துட்டு விசாரணைக்கு உள்ளே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான நியூஸும் உண்மை கிடையாதுங்கிறத கம்பெனி தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பங்குச்சந்தை அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியும், ஒரு சின்ன நியூஸ் வந்தாலும் அது ஷேரோட ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப வேகமாக கீழே விழுந்துடும். ஏன்னா நல்ல நியூஸுக்கு அஃபெக்ட் ஆகிறத விட ஒரு ரூமருக்கோ இல்லை ஒரு பேட் நியூஸுக்கோ வந்துட்டு அஃபெக்ட் ஆகிற மார்க்கெட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஓலா எலக்ட்ரிக் தரப்பில் வந்துட்டு அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தனால கொஞ்சம் பேனிக் வந்துட்டு அப்படியே ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இருந்தாலும் ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி பொறுத்தளவுக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பங்குகளில்
கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். பிகாஸ் வந்துட்டு நான் இப்போ பார்த்த வரைக்கும் கஸ்டமர் சர்வீஸ் வந்துட்டு அந்தளவுக்கு சரியில்லை. ஓலா எலக்ட்ரிக் வாங்கின கஸ்டமர்ஸே வந்துட்டு அதுக்கு ஒவ்வொரு ஷோரூம் முன்னாடியும் வந்துட்டு இந்த வெஹிக்கிளை வாங்காதீங்க அப்படின்னு சில போராட்டங்கள் வந்துட்டு பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் வந்துட்டு அன்பேலன்ஸ்டாக கம்பெனிஸில் நீங்கள் உள்ளே போகாதீங்க. நல்ல நல்ல கம்பெனிஸ் இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு சில காலாண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஓ அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஐபிஓ ரிலீஸ் ஆகிற கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு வந்த நிறைய ஐபிஓஸ் வந்துட்டு அந்தளவுக்கு பேசப்பட்டுச்சானா இல்லை. ஆனால் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு சில ஐபிஓ வந்துட்டு நல்ல லெவல் ரீச் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ளிப்கார்ட், ஃபோன்பே, ஓயோ இந்த மாதிரி சில முக்கியமான கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் ஒரு $100 பில்லியன் அளவுக்கு வந்துட்டு ஒரு ஐபிஓக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஐபிஓஸ் எல்லாமே அந்த 2027 அப்படிங்கிற ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே நம்ம பார்ப்பக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத வந்துட்டு மார்க்கெட் தரப்பில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்து இந்த ஃப்ளிப்கார்ட், ஃபோன்பே, ஓயோ இந்த கம்பெனிஸில் நீங்கள் என்ன கம்பெனிஸில் ஃபோக்கஸாக இருக்கீங்க? இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் அன்லிஸ்டட் கம்பெனிஸ் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இதெல்லாமே ஐபிஓக்குள்ள இருந்துச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸ் நேம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் போடுங்க. அடுத்ததாக JSW ஸ்டீல் தரப்பில் இருந்து ஒரு முக்கியமான நியூஸ் வந்துட்டு ரைஸ் ஆகிருக்குங்க. கம்பெனி 19,700 கோடிக்கு சட்டவிரோதமாக வந்துட்டு ஒரு அக்வசிஷன் கையகப்படுத்தியிருக்காங்க ஒரு கம்பெனியாக அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றத்தில் கருதி திரும்பவும் வந்துட்டு அதை கலைப்புக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. கலைப்புக்கு மீன்ஸ் வந்துட்டு திரும்பவும் அதை வந்துட்டு அவங்க லிக்விடேட் பண்ணுறதுக்கான உத்தரவை விட்டுருக்காங்க. இதனால் இந்த JSW பவரில் ஒரு சின்ன தடுமாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட 6% மேலே பங்கு வந்துட்டு வீழ்ச்சியும் அடைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம ஒரு பங்கை வந்துட்டு அக்வசிஷன் பண்ணும்போது அதில் நம்ம பின்பற்ற வேண்டிய இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்ட் கோர்ட் பாலிசிஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. அதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக இருக்குது. இருந்தாலும் நீதிமன்றம் விதிச்சிருக்க இந்த ஒரு ஆர்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக JSW ஸ்டீலோட எஃகு உற்பத்தி திறனை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த JSW நிறுவனம் வந்துட்டு திரும்பவும் அதை மறு ஆய்வுக்காக வந்துட்டு மனுவை கொடுத்துருக்காங்க. இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக அதானி போர்ட்டில் இருந்து ஒரு முக்கியமான தகவல் கிடச்சிருக்குங்க. ரீசெண்டாக வந்துட்டு அவங்களோட ரிசல்ட்டும் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ சூப்பரான ஒரு ரிசல்ட்டையும் வந்துட்டு அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதனாலையும் ஷேர் ப்ரைஸ் நேற்று பாசிட்டிவாக வந்துட்டு க்ளோஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் 13,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பிளானையும் வந்துட்டு இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இவங்களோட துறைமுகமான விலிஞ்சம் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அப்படிங்கிற துறைமுகத்தில் வந்துட்டு அதோட எக்ஸ்பேன்ஷனுக்காக வந்துட்டு 13,000 கோடியை வந்துட்டு நியமிச்சிருக்காங்க. இதில் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7,000 கோடியாக வந்துட்டு இருக்குது. இதில் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதானி போர்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 4,300 கோடி வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இதை பற்றின அப்டேட் தான் வந்துட்டு இப்போதைக்கு ரீசெண்டாக நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதானி போர்ட் பொறுத்தளவுக்கும் நான் சொல்லியிருக்கேன், அதானி பங்குகள்லேயே நம்ம பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு சில பங்குகள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த முக்கியமான பங்கு அப்படின்னா அதானி போர்ட்டு தான். ஏன்னா இருக்கிற துறைமுகங்களில் மோர் தென் 60 to 65% ஆஃப் போர்ட் வந்துட்டு அதானிக்கு கீழே தான் வந்துட்டு செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்ததாக டாடா மோட்டார்ஸ் தரப்பில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 கோடிக்கான ஃபண்ட்ரைஸுக்கான அப்டேட்டை வந்துட்டு இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்ட்ரைஸ் அப்படிங்கிறது NCDs வழியாக, அதாவது நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கீழே வந்துட்டு ரைஸ் பண்ண போகிறாங்க. இதில் இன்வெஸ்டர் ஆன் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் வந்துட்டு இதில் வந்துட்டு பங்கேற்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ் பொறுத்தளவுக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் அப்படிங்கிற ஜோனில் இருக்குதுன்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு கீழே போகிறக்கான சான்சஸ் ரொம்ப குறைவு. ஆனால் இந்த ப்ரைஸ்லேருந்து எப்போ வந்துட்டு அவங்க ரைஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்வியாக இருக்குது. அப்படிங்கிறனால ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சின்ன சின்ன அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணுங்கள் அப்படிங்கிறத என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன நியூஸ்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணணும் அதுவுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். டெஃபினட்டாக இது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ட்ரேடிங்கோ பயனுள்ளதாக இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.